வெளி இமயமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஓகே ஓகே இது வந்து மேற்கில் வந்து 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் வந்து 10 கிலோமீட்டர் வரையும் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாறுபடுறதுலாம் நமக்கு அப்ராக்சிமேட்லாம் வேல்யூ நமக்கு தேவையே இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மிகவும் தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும். அது தொடர்ச்சியான மலைத்தொடர் எது? பெரிய மலைத்தொடர். தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் எது? சிறிய மலைத்தொடர். சரியா? சிறிய மலைத்தொடர் சிவாலிக் மலைத்தொடர். சிறிய மலைத்தொடரும் தொடர்ச்சியற்றதுனா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காது. இது அப்படி கிடையாது. ஏன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டிருக்கு. நடுவில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் நீர் கணவாய்கள் வரலாம், வேலிஸ் பள்ளத்தாக்குகள் வரலாம். ஓகே அடுத்தது குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கு வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுவதால் இது கிழக்கு பகுதியில் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதுதான். கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்ஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அதனால் நாம் வச்சுங்க எந்த பகுதி அப்படின்னா கிழக்கு பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூயர்ஸ். அடுத்து என்னது? மேற்கு பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூன்ஸ். டேராடூன் அப்படின்னு பார்க்குறோமா? டேராடூன்லாம் என்ன இருக்குது? கீழே தான் இருக்குது. எந்த பகுதியில் இருக்குது? மேற்கு பகுதியில் காணப்படுது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள். இங்கே குன்றுகள்னு சொல்லியாச்சு. என்ன சொல்கிறாங்க? பூர்வாஞ்சல் ஹில்ஸை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் தான். இது இமயமலையின் கிழக்கு கிளையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் பரவி உள்ளது. எங்கே பரவி இருக்கு? வடகிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்கு. சரியா? பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளிடையே காணப்படுகின்றன. மற்ற மலைகள் மற்றும் குன்றுகள் இந்தியாவில் பரவியுள்ளன. இதில் வந்து இதை நம்ம கேட்கலாம், எதெல்லாம் இணைச்சி பூர்வாஞ்சல் குன்றுகளாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல் புக் கொடுக்குறாங்க. டாப்லா அப்படின்ற ஒரு குன்று, அபோர், மிஸ்மி, பட்கயா, நாகா, மணிப்பூர், மீகீர், காரோ, காசி மற்றும் ஜெயந்தியா போன்ற குன்றுகளை இணைச்சி பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சரியா? நம்ம டெஸ்ட்டில் கேட்கும்போது என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனால் அவன் என்னது இதில் மொத்தம் எத்தனை குன்றுகள் இத்தனை குன்றை இணைச்சி தான் வச்சாங்களெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குன்றுகளை இணைச்சி மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்து இமயமலை ஏன் சார்? இமயமலையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இமயமலை இம்பார்ட்டன்ஸ் என்ன? நான் முன்னாடி சொல்லிட்டேன். தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து வட இந்தியாவுக்கு அதிக மழை தரக்கூடிய பகுதி. நீங்களே பாருங்களேன், தென்மேற்கு பருவ காற்று தான் என்னது வட இந்தியாவுக்கு அதிக மழை பொழிவு தரும். வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிகமான மழை பொழிவு தரும். ரெண்டுத்தையும் மறந்துக்கூடாது. அதுவே ஒரு கொஸ்டின் தான். இந்திய துணை கண்டத்திற்கு இயற்கை அரணாக அமைந்துள்ளது. இந்தியா அப்படின்றது ஒரு கண்டம் தான். கண்டத்துக்கான எல்லா இதுவும் இருக்குது. எல்லா பிரின்சிபலும் இந்தியா ஒரு கண்டமாக அறிவிக்கிறதுக்கான எல்லா பிரின்சிபலும் இந்தியா கிட்ட இருக்குது. ஆனால் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கண்டம்னு சொல்ல மாட்டோம். வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. வற்றாத நதின்னு சொல்லும்போது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா பிற ஆறுகளும். ஓகே அடுத்தது இயற்கை அழகின் காரணமாக வடக்கு மலைகள் சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கமாக காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் எது அப்படின்னா இமயமலை. சுற்றுலா பயணிகளுடைய சொர்க்கம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். சொர்க்கமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். பல கோடை வாழிடங்கள். கோடை வாழிடங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ராணிகேட், சிம்லா, டார்ஜிலிங், நைனிடால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது கோடை வாழிடங்கள். புனித தலம். ஆமாங்க, மோடி கூட போய் என்ன பண்ணுறாரு? இமயமலையில் இருக்கார். ஓகே அவனா இமயமலை போயிடுவேன். பாபா படம், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத். மிகப்பெரிய ஒரு சீற்றத்தை பார்த்தோம், ஒரு இயற்கை பேரழிவு பார்த்தோம். பத்ரிநாத் நினைக்கிறேன். அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் வைஷ்ணவி தேவி கோயில்களும் பல பௌத்த சமண சீக்கிய புண்ணியத்தலங்களும் இம்மலைத்தொடரில் அமைந்துள்ளன. குருத்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்போ இதெல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். இதெல்லாம் பெருசாக கொஸ்டின் கிடையாது. இந்த இமயமலையில் என்ன இருக்குது அப்படின்னா வனப்பொருட்கள், அதாவது இயற்கை சார்ந்த வனப்பொருட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இமயமலை காணப்படுது. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களாக அளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நான் முன்னாடி சொன்னது தான், மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய குளிர்காற்றை தடுத்து நிறுத்தி இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாப்பது எது அப்படின்னு சொன்னால் இந்த இதுதான். இதில் எது வேணாலும் ஒரு கொஸ்டினாக நமக்கு கேட்கலாம். ஓகே அப்போ இமயமலையினுடைய ஒரு பார்ட் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே இமயமலை அப்படின்னா இவ்வளோ தான். ஓகே ஒரு ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். ஜஸ்ட் ஹெட்செட் போட்டு கேட்டாலே நான் உங்களுக்கு புரியும். ஓகே அடுத்து போயிடலாமா? வடபெரும் சமவெளிகள். சரியா? வடபெரும் சமவெளிகள். சார் சமவெளிகள் எப்படி சார் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு நம்மளே பார்த்துருப்போம். எல்லா நாகரிகமே ஆற்றங்கரையோட நாகரிகம் தான். இந்த ஆற்றங்கரையை வந்து புரண்டு அது ஓடிய அது வந்து வளமான பகுதியில் ஆற்று நின்னது குத்திட்டு அருவியிலிருந்து கொண்டு வந்து ஒரு வளமான சமவெளிகளை உருவாக்குது. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. வளமான சமவெளிகள் வடக்கு மலைகளின் தென்புறம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. வடக்கு மலையினுடைய தென்புறமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தென்புறம்னா வடக்கு மலை மேலே இருக்குது. அப்போ மேலே இருந்து கீழே தான் என்ன இருக்குது? இந்த வடபெரும் சமவெளிகள் இருக்குது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த நதிகள் மட்டும் இல்லாமல் இந்த நதிகளுடைய துணை ஆறுகள், இதனுடைய கிளை ஆறுகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வண்டல் மண் படிவுகளால் என்ன மண்? வண்டல் மண் ஆற்றுல போகும். கீழே பார்த்துருப்போம். என்ன மண் இருக்கும்?
வண்டல் மண் படிவுகளால் கொண்ட உலகிலேயே மிக வளமான சமவெளி உள்ளது. எதனால் அந்த சமவெளி இருக்குது? நான் முன்னாடி சொல்லிட்டேன். எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரையோர நாகரிகங்கள் தான். இப்போ அந்த ஆற்றங்கரையோரம் ஆற்றுகள் மூலமாக படிய வைக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியை தான் சமவெளிகள்னு சொல்லுவோம். இந்த சமவெளி என்ன அப்படின்னா வளமான சமவெளிகள்னு சொல்லுவோம். இதை சொல்லுவாங்க இல்லையா, நெல் போட்டால் நெல் விளையும், சொல்லு போட்டால் சொல்லு விளையணும் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இதை தான் நம்மளே பார்த்துருப்போம். எல்லாமே நதிக்கரை நாகரிகம், ஆற்றங்கரையோரத்தில் இருந்தால் விவசாயம் செஞ்சாங்க. சரியா, விவசாய முறைகள் தான் வேறு, நீர் தான் முக்கிய பிரதானமாக இருந்திருக்கு, வணிகத்திற்கு நீர் தான் பிரதானமாக இருந்திருக்கு. சரியா, அப்போ என்ன படிவுகளால் ஆனது அப்படின்னா வண்டல் மண் கொண்ட உலகிலேயே வளமான சமவெளிகளாக உள்ளது. இதனுடைய நீளம் நல்லா பாருங்கள், நீளம் 2400 கிலோமீட்டர். 2400 கிலோமீட்டர். அடுத்து போயிடலாமா? அகலம் மேற்கிலிருந்து 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரை மாறுபடுகிறது. அப்போ வடபெரும் சமவெளிகளுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுதான் கொஸ்டின், இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா, 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுக்கு முன்னாடி 7ன்னு ஒன்று பார்த்தோம். எதில் பார்த்தோம்? இந்தியா உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான். சரியா, அப்போ வட இந்திய பெரும் சமவெளிகள் மேடு பள்ளமற்ற ஒரே சமப்பான சமபரப்பாக அமைந்துள்ளது. சமவெளிகள் அப்படின்னா பிளைனான இடங்கள். சரிங்களா, அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒரே சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இவை இமயமலை மற்றும் விந்திய மலைகளில் உள்ள ஆறுகளில் படிய வைத்தல் செயல்முறைகளால் உருவானது. அதான் சொல்லிட்டேன், சமவெளி எப்படி உருவாகும்? ஆறுகளுடைய வண்டல் மண் படிவுகளால் தான் உருவாகுது. சும்மா ஒரு தேதி தான். இவ்வாறு மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ளச்சமவெளிகள் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கப்படுகின்றன. வடபெரும் சமவெளி படிவுகளின் முக்கிய பண்புகள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது கீழே இருக்கிற முக்கிய பண்புகளில் ஒன்று பார்க்க போகிறோம். இதில் ரொம்பலாம் பார்க்க தேவையில்ல. பாபர் சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமவெளிகளையே பேர் சொல்லி பிரிக்கிறாங்க. ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க, அந்த 5 பேரையும் பார்க்க போகிறோம். பாபர் சமவெளி அப்படின்னு சொன்னால் இந்த பாபர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துருப்போம், மோலாயர்களில் பார்த்துருப்போம். பாபர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போமா? இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்டது தான் இந்த பாபர் சமவெளி. நான் வச்சுங்க, இமயமலை ஆறுகளால் படிக்க வைக்கப்பட்டது தான் இந்த பாபர் சமவெளி. சரியா, இமயமலை ஆறுகளால் படிக்கப்பட்ட பெரும் மணல் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது என்னது? பாபர் சமவெளி. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாபர் சமவெளியில் நுண்துகள்கள் அதிகமாக உள்ளதால் இதன் வழியாக ஓடும் சிற்றோடைகள் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றோடைகள் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. பாபர் சமவெளி என்ன அப்படின்னு சொன்னால் நோ அக்ரிகல்ச்சர் தான் கொஸ்டின். சரியா, வேளாண்மைக்கு ஏற்றதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வேளாண்மைக்கு ஏற்றது இது அல்ல. சரியா, இவை வேளாண் சாகுபடிக்கு ஏற்றதல்ல. நீண்ட வேர்களை உடைய பெரிய மரங்கள் வளர ஏற்றவை. சரியா, இந்த சமவெளி எதுக்காக அப்படின்னு சொன்னால் விவசாயம்லாம் பண்ண முடியாது, பெரிய பெரிய மரத்தை வேணால் நீங்கள் வளர்க்கலாம். அப்போ பாபர் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு என்னது? நுண் துகள்கள் இருக்கிறதால அது அதோடைய சிற்றோடைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால் மறைஞ்சு போயிடுறதால என்ன இருக்குது? நீர் பாசனம் இருக்காது. அப்போ நீர் பாசனம் இல்லை அப்படின்னா விவசாயம் செய்ய முடியாது. ஆனால் நீண்ட வேர்களை உடைய மரங்களை இருக்கும். சரியா, இதில் அவ்வளோதாங்க, பெருசாக இதில் ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா, அப்போ பாபர் சமவெளி அப்படின்னு சொன்னாலே எனக்கு என்னது? நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால் இது மறைஞ்சிரும் அப்படின்னு தான். இது என்னது? வேளாண்மைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது தாராய் அப்படின்னு சொன்னாலே, தாராய் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதிகப்படியான ஈரப்பதம், சதுப்பு நிலம்னே கூட சொல்லலாம். சரியா, சதுப்பு அதிகப்படியான ஈரப்பதம் இங்கே தான் இருக்கும். அப்போ தாராய் மண்டலம்னு சொல்லுவோம். தாராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகும். அப்போ அதிகப்படியாக ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன உருவாகும்? காடுகள் உருவாவதற்கு, பல்வேறு விதமான வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்ற விதமாக உள்ளது. இம்மண்டலம் பாபர் பகுதிக்கு தென்கிழக்கே அமைந்துள்ளது. இது சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. இதெல்லாம் நம்ம கொஸ்டினாக கேட்க வாய்ப்பே இல்லைங்க. கிழக்கு பகுதியில் உள்ள பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. சரியா, இந்த தாராய் மண்டலம் எந்த இடத்துல அதிகமாக காணப்படுது, அதிக அகலமாக காணப்படுது அப்படின்னா பிரம்மபுத்திராவினுடைய காரணங்களால் தான் இது அதிகமாக காணப்படுது. பெரும்பாலான மாநிலங்களில் காடுகள் மற்றும் வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகின்றன. தாராய் மண்டலம் என்ன பண்ணுறாங்க? வேளாண்மைக்காக அழிக்கப்பட்டு வரான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்னது? வேளாண்மை இருக்குது. தாராய் மண்டலம் என்னது? வேளாண்மைக்கு ஏற்றது. பாபர் மண்டலம் வேளாண்மைக்கு ஏற்றது அல்ல. ஓகே, அங்கே என்னது? நுண்துகள்களால் சிற்றோடைகளாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே என்னது? அதிக ஈரப்பதம் கொண்டது தாராய் மண்டலம். அடுத்தது பாங்கர். சரியா, அடுத்து என்னது? பாங்கர் அப்படின்னு சொன்னாலே இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் மேட்டு நில வண்டல் படிவுகளால் ஆனது. நிலத்தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாங்கர். பெரும் சமவெளிகளில் காணப்படும் பாங்கர். மேட்டு என்பது மேட்டு நில வண்டல் மண் வடிவங்கள் கொண்ட நிலத்தோற்றம். இதுதான் இதோட பாயிண்ட்ஸ். சரியா, நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. பாங்கர் அப்படின்னு சொன்னாலே மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். இங்குள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டலால் ஆனது. அப்போ பாருங்க, பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல்.
ஏன் ஒரு 6 கிளால் போய் ஒரு வண்டல் மண் இருக்குது, அப்போ அது மேலே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுல்லாக பழைய மண்டலேருந்து புதுசாக இருக்கும்போது அது என்னது ஒரு மேலான பகுதியாக காணப்படும். சரிங்களா? அப்போ பழைய வண்டல் மண். அப்போ இதான் இதோட பாயிண்ட்ஸ். ஓகே, இவை வெள்ளப்பெருக்கு இந்த இடத்துல என்ன நடக்காது அப்படின்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. ஏன் அப்படின்னா இந்த வண்டல் படிவுகளே உயரமாக இருக்கும். அப்போ வண்டல் படிவுகள் உயரமாக இருக்கும்போது அந்த உயரத்துக்கு கீழே தான் தண்ணி ஃப்ளோ ஆகும். அதனால் என்ன ஏற்படாது, வெள்ளப்பெருக்கு ஏற்படாது. அதான் கொடுத்துருப்பாங்க. வெள்ளப்பெருக்கு ஏற்படாத உயர்நில பகுதியாக அமைந்துள்ளன. சரியா? இம்மண்ணுக்கு கருமை நிறத்துடன் வளமான இளமக்குகளை கொண்டுள்ளது. நீங்களே பாருங்கள், பழைய வண்டல் மண் தான் என்னவா இருக்கும், மக்கி போய் வளமாக இருக்கும், உரமாக இருக்கும். அப்போ வளமான கருமை நிறத்துடன் வளமான இலக்கு மக்களை கொண்டுள்ளது. இந்த இடத்துல மேடு பகுதியாக இருக்கிறதால இது ஒரு வடிகால் அமைப்பாகவும் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. வடிகால் அமைப்பையும் கொண்டுள்ளதால் இது வேளாண்மைக்கு உகந்ததாக உள்ளது. பங்காளி நாம் வச்சுக்கோங்க. பங்காளி விவசாயம் பண்ணுறான். ஓகே, பங்காளி நம்மளோட பெரிய ஆள், மேட்டு பகுதியில் வளர்றான். அவ்வளோதான், சும்மா ஏதாவது ஒரு நாம வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்னது விவசாயத்திற்கு ஏற்றுவானது. மொத்தம் 3 சமவெளி பார்த்தோம். ஒன்று பாபர் சமவெளி, அடுத்து தாராய் மண்டலம், அடுத்து என்ன பார்த்தோம், பாங்கர் சமவெளி. அப்போ அடுத்து போயிடலாமா, காதர். சரியா? ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு இந்த காதர் சமவெளி எப்படி உருவாக்குது அப்படின்னு சொன்னால் ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு சரியா படிய வைக்கப்பட்ட புதிய வண்டல் மண் காதர். என்னது, பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண், காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண். இதாங்க இதில் கொஸ்டின். இதே கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, கரெக்டாக போயிருக்கோம். ஓகே, காதர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் பெட்லேண்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ புதிய வண்டல் மண்ணை என்ன அப்படின்னா தண்ணி ஃப்ளோ ஆகி வரும்போது அந்த இடத்துல மேலே படிஞ்சு ஒரு பெட்டு மாதிரி ஆகுது. அதுதான் பெட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு தண்ணி போகுது, மண்ணு கொண்டு வந்து விடுதா, அந்த மண்ணு மேலே வரும்போது அது ஒரு பெட்டுன்னு பெட்லேண்ட்னு சொல்கிறாங்க. அந்த காதர் மண்ணுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ பழைய வண்டல் மண்ணா பாங்கரு, புதிய வண்டல் மண்ணா காதரு, அதை பெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வண்டல் மண் படிவுகளால் படி வைக்கப்படுகின்றன. காதர் மணல், களிமண், சேறு மற்றும் மண்டலை கொண்ட வளமிக்க சமவெளி. சரியா? அப்போ வளமிக்க சமவெளி தான். இதில் பாங்கர் மட்டும்தான் யார், பாபர் சமவெளி மட்டும்தான் என்னது வேளாண்மைக்கு உகந்ததல்ல. தாராய் வளமான காடுகள் வளர்வதற்காக உணர்ந்ததாக இருக்கும். சரிங்களா? விவசாயத்துக்கு மேட்டுறது. பாங்கர் பழைய வண்டல் மண், அது விவசாயத்துக்கு ரொம்ப தேவைப்படும். இது புதிய வண்டல் மண். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்டான்னு சொல்லும்பொழுது டெல்டானா சார் நம்ம நிறையா படிக்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது டெல்டா பகுதியில் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். டெல்டானா என்ன சார் அப்படின்னு சொன்னால் பார்ப்போம். கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்வாரம் அப்படின்னா அதனுடைய முகப்பகுதி உருவாக்கப்பட்ட வளமான என்ன வடிவம், முக்கோண வடிவம். இதாங்க கொஸ்டின். முக்கோண வடிவ நிலப்பகுதியே சுந்தரவன டெல்டா அப்படின்னு அழைக்கப்படுது. என்ன டெல்டான்னு அழைக்கப்படுதான், சுந்தரவன டெல்டா. நம்மளே பார்த்துருப்போம் சுந்தர் பேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுந்தர் பேன்ஸ் எதுக்கெலாம் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டைகர் புலி இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவோம், வங்காள புலின்னு சொல்லுவோம். சுந்தர் பேன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புலி தான். சரியா? சுந்தர் பேன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புலி இறந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பஞ்சமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஒழுங்கான மழைப்பொழிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே என்னது ஒரு பலமான முக்கோண வடிவான நிலப்பகுதி. இங்கேயே இந்தியாவில் செழிப்பாக இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற நாம கட்டாயமாக செழிப்பாக இருக்க முடியாது. சரிங்களா? ஓகே, இது உலகின் மிகப்பெரிய அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா. நம்ம நல்லா வச்சுக்கோங்க, உலகின் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டா எது அப்படின்னு சொன்னால் சுந்தரவன் டெல்டா. நான் வச்சுக்கணும். இதுதான் கொஸ்டின். இது உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் அதிவேகமாக உருவாகும் டெல்டா ஆகும். இதுதான் கொஸ்டின். சரியா? இப்பகுதியில் ஆறுகள் வேகம், இப்போ ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வேகமாக போச்சுன்னா அந்த மண்ணை அடிச்சுட்டே போயிடும். ஆறு பொறுமையாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும், மண் அதிகமாக எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அந்த படிவுகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சீக்கிரமாக படிவுகள் படிக்க வைக்கப்படுகின்றன. டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதிகளாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதிகளாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சேர்ஸ், இன்னொன்று பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வச்சுக்கேன், ஒன்று சேர்ஸ், இன்னொன்று பில்ஸ். இதில் வண்டல் சமவெளிகள் உயர்நில பகுதி இருக்கு இல்லையா, இதை சேர்னு சொல்லுவோம். சதுப்பு நில பகுதி இருக்கியா, இதை பில்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இது எப்படி நான் வச்சுக்கலாம் சார், உயர்ந்த பகுதி, தாழ்ந்த பகுதி. நான் இந்த தரையில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அப்படின்னா சேர் போட்டு உட்காந்தா நான் உயரமாக இருப்பேன். அப்போ சேர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது உயர்ந்த பகுதி. உயர்ந்த பகுதிக்கு இன்னொன்று என்னது, தாழ்ந்த பகுதி. தாழ்ந்த பகுதி என்னது, பில்ஸ்ன்ற பகுதி தான் சதுப்பு நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உயர்நிலை பகுதியான சார்ல்ஸும் சதுப்பு நில பகுதியான பில்ஸும் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, டெல்டாவை பொறுத்த வரைக்கும்
இந்தியாவின் வடபெரும் சமவெளிகளை 4 வகைகளாக பிரிக்கலாம். இது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு சொல்லும்போது ராஜஸ்தான் சமவெளி எங்கே இருக்குது? ஆரவள்ளி மலைத்தொடருக்கு பின்னாடி இருக்குது. சரியா? ஆரவள்ளி மலைத்தொடருக்கு பின்பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த இது. அப்போ இதோடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர். சரிங்களா? 1,75,000 சதுர கிலோமீட்டர். அப்போ இந்த சமவெளி எப்படி உருவாக்குது அப்படின்னா லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆற்றினுடைய நீச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ சமவெளின்னு சொல்லியாச்சு, ஆறுகளால் தான் படி வைக்கின்னு சொல்லிட்டாங்க. ராஜஸ்தான் சமவெளிக்கு என்னது? லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறு இப்போ காகர் ஆறு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பல உப்பு ஏரிகள் இருக்கதா சொல்கிறாங்க. ராஜஸ்தான் சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? உப்பு ஏரிகள் தான் ஞாபகம் வரணும். அதை நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெய்ப்பூர். சரியா? ஜெய்ப்பூர் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, ஜெய்ப்பூர் சாம்பார் ஏரி அப்படின்னு ஒரு புஷ்கர் ஏரி என்று குறிப்பிடத்தக்க ஒரு ஏரி. இதுதான் இதில் கொஷின். ராஜஸ்தான் சமவெளியை பொறுத்த வரைக்கும் லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றினுடைய ஆறுகளால் படி வைக்கப்பட்டது தான் இந்த ராஜஸ்தான் சமவெளி. 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் என்னது? சாம்பார் ஏரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சாம்பார் ஏரியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. ராஜஸ்தான் சொல்கிறப்ப ஜெய்ப்பூர்னு தான் சொல்லணும். ஓகே, ராஜஸ்தான் தான். ஓகே, பெரிய இந்திய பாலைவனம் இங்கே தான் இருக்குது. தார் பாலைவனம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? தார் டெசர்ட் எங்கே சார் இருக்குது? ராஜஸ்தான். அவ்வளோதான். சரியா? இது இந்தியாவின் துணை கண்டத்தின் வடமேற்கு பகுதியில். ஆமாம், நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் எங்கே இருக்கும் அப்படின்னா இது நார்த்து, இது சவுத்து. ராஜஸ்தான் இந்த இடத்து தான் இருக்கும். அப்போ எந்த பகுதியில் இருக்குது? நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நார்த் வெஸ்ட். சரியா? மேற்கு. இப்போ வடமேற்கு பகுதியில் தான் ராஜஸ்தான் அமையுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனுடைய வறண்ட நிலப்பகுதியாக 2,00,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் இடையில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் தான் இந்திய மாநிலங்களில் பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 3,00,000 சதுர கிலோமீட்டர். அது 2,00,000 சதுர கிலோமீட்டர் வரும் பாலைவனங்களாகவே இருக்குது. 1,00,000 சதுர கிலோமீட்டர் தான் மக்கள் வாழறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது உலகின் எத்தனாவது மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா 7வது பாலைவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 எத்தனாவது இடத்துல வருது? 3வது முறையாக இந்த 7 வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஒரே பாடத்தில் 3 டேட்டா 7 7 7ன்னு வருது. 7வது மிகப்பெரிய பாலைவனம். அப்போ இந்த 7 ஞாபகம் வச்சு இது 7த்தையும் எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்பாலைவனம் நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஆரைவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. 3/2 பங்கு என்ன அர்த்தம்? 3,00,000 சதுர கிலோமீட்டர்னா 2,00,000 சதுர கிலோமீட்டர், 1,00,000 சதுர கிலோமீட்டர் பேலன்ஸ். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பாலைவன பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மருஸ்தலி தான் கொஷின். சரியா? ராஜஸ்தானில் உள்ள பாலைவன பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மருஸ்தலி, செமி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? செமி டெசர்ட். பாங்கர் என்று அதாவது 2 பிரிக்கிறாங்க. ஒன்று மருஸ்தலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அரை பாலைவன பகுதி, செமி டெசர்ட். அதாவது ராஜஸ்தான் சமவெளியை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மருஸ்தலி, இன்னொன்று செமி டெசர்ட். அப்போ என்னது? அரை பாலைவனம், பாங்கர் என்று 2 பகுதிகளாக அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகள் உள்ளன. டன்ஸ் மணல் திட்டுகளும் உள்ளன. அப்போ ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னென்னலாம் ஞாபகம் வந்திருக்கணும் அப்படின்னா என்னது? ராஜஸ்தான் சமவெளி 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. லூனி மற்றும் சரஸ்வதி ஆற்றினுடைய வண்டல் படிகளால் ஆனது. அடுத்து என்னது? 2,00,000 சதுர கிலோமீட்டர்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அமைந்துள்ளது. 3/2 பாகங்களை பரப்பளவாக கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய 7வது மிகப்பெரிய பாலைவனமாகும். ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு. ஓகே, ராஜஸ்தான் சமவெளியை 2ஆக பிரிச்சா ஒன்று மருஸ்தலி, இன்னொன்று செமி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமி டெசர்ட் என்ன சொல்லலாம்? அரைப்பாலைவன பகுதின்னு சொல்லலாம், இல்லை பாங்கர்னு சொல்லலாம். 2 பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஓகே, பல உப்பு ஏரிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. உப்பு ஏரிகளை சொல்லும்போது சாம்பார் ஏரி, புஷ்கர் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. அவ்வளோதாங்க ராஜஸ்தான். அடுத்தது பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி. சரியா? இதுவும் அதே தான். அதே 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். சேம். ராஜஸ்தானும் பஞ்சாப் சமவெளியும் பக்கத்தில் அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே இப்படி வருது. ஓகே, அடுத்துக்கலாம். இந்த சமவெளி வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா அவனே சொல்லிட்டான். பஞ்சாப், ஹரியானா. சரியா? பாலைவனத்தின் வடக்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ இந்த நதிக்கு அங்கே பார்த்தோம் லூனி ஆறுன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? சரஸ்வதின்னு பார்த்தோம். அப்போ இங்கே யார் சார்? சிந்து நதியினுடைய துணை நதி. என்னது? சட்லஜ், பியாஸ், ராவி ஆகிய ஆறுகளால் படிக்க வைக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதியினுடைய துணை நதி என்னது? ஜீலம், ஸ்னாப், ராவி, சட்லஜ் அப்படின்னு சொல்லிட்டு பியாஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அந்த துணைகளில் 3 நதி, சட்லஜ், பியாஸ், ராவி. இந்த 3 சேர்ந்து தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளியாக உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் என்னதுன்னா இச்சமவெளி நீர்பிரி மேடாகவும் கங்கை யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளி பகுதிகளாகவும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கொஸ்டினாக பெருசாக கேட்க மாட்டாங்க. நீர்பிரி மேடாகவும் கங்கை யமுனை 1, யமுனை சட்லஜ் இதெல்லாம் ஆற்றிடை சமவெளியாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நமக்கு பெருசாக கொஸ்டினாக இருக்க வாய்ப்பு இல்லை. கங்கை சமவெளி தான் நமக்கு கொஸ்டின். சரியா? கங்கை சமவெளி ஞாபகம் வச்சுங்க. யமுனை ஆற்றிலிருந்து, சரியா,
கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை சுமார் 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதுதான் கொஸ்டின். சரியா? ராஜஸ்தான் சமவெளி 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர், பஞ்சாப் பங்காய் சமவெளி 1.75 சதுர கிலோமீட்டர், அடுத்து கங்கை சமவெளி இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது என்ன சொல்கிறாங்க, இதனுடைய துணை ஆதிகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காக்ரா, காண்டக், கோசி, நல்லா பாருங்கள், காக்ரா, காண்டக், கோசி, சாம்பல், யமுனை, பெட்வா போன்ற ஆறுகளால் வண்டல் மண் படிவுகள் படிக்க வைக்கப்பட்டுள்ளன. சரியா? அப்போ இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியாக இதுதான் இருக்குது. கங்கை சமவெளி கிழக்கு தென்கிழக்கில் அதனுடைய சரிவு காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3வது சமவெளி நமக்கு முடிஞ்சிருச்சு. 4வது சமவெளியாக பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா சமவெளி. பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது? பிரம்மபுத்திரா சமவெளி அஸ்ஸாமில் அமைந்துள்ளது. பிரம்மபுத்திரா சமவெளி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டின். பிரம்மபுத்திரா சமவெளி பெரும்பகுதி அஸ்ஸாமில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை மாதிரி பெரும்பகுதி எங்கே பார்த்தோம்? திபெத்தில் அமைஞ்சால திபேத்தின் இமயமலைன்னு சொன்னோம். ஓகே, ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாக வளபெரும் சமவெளியாக உள்ளது. ஏன் அப்படின்னா இந்த பிரம்மபுத்திராவே ஒரு பள்ளத்தாக்கு பகுதி தான், ஒரு லோயரான இருக்கக்கூடிய ஒரு தாழ்நில பகுதி தான், பள்ளத்தாக்கான பகுதியில் தான் அந்த தாழ்நில சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தாழ்நில சமவெளியாக வடபெரும் சமவெளியாக கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதை பாருங்களேன், ரொம்ப கம்மி, 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட வண்டல் விசிறிகளாகவும் தாராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் உள்ளன. அவ்வளோதாங்க. சரியா? தாராய் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகவும் உள்ளன. அப்போ சமவெளிகள் அப்படின்போது 4 சமவெளிகள் பார்த்தோம். என்னென்ன சமவெளிகள் பார்த்தோம்? ராஜஸ்தான் சமவெளி, அடுத்த சமவெளி பார்த்தோம், கங்கை சமவெளி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி என்னது பிரம்மபுத்திரா சமவெளி பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம்? பஞ்சாப் ஹரியானா சமவெளி. ஓகே, அப்போ மொத்தம் 4 சமவெளிகள் நம்ம பார்த்தாச்சா? ஓகே, நம்ம முடிஞ்சு. அடுத்தது தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் இதோட சதுர கிலோமீட்டர். என்ன சதுர கிலோமீட்டர்னா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ளது. மொத்த பரப்பளவில் பாதி இதுதான். இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பில் மிகப்பெரிய அமைப்பே இதுதான். சரியா? இந்தியாவே 32,27,823 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஒரு நம்ம 32 லட்சம் வச்சுப்போம். அந்த 32 லட்சத்தில் பாதி எது? தீபகற்ப பீடபூமி. சரியா? அப்போ நோட் பண்ணிக்கலாமா? ஓகே, தீபகற்ப பீடபூமின்னு சொல்லும் பொழுது இங்கே தான் இந்தியாவின் தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் பல்வேறு சிறு புடமைகளையும் ஆற்றுப்பிரமும் பிளவுகளால் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நமக்கு கூட்டுறாங்க. சரிங்களா? இல்லை நமக்கு தேவையில்லை, நம்ம நேராக போயிடலாம். வடக்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடக்கே பண்டல்கன் உயர்நிலை பகுதி, அடுத்தது தைமூர், இந்த கைமூர்னு கூட்டுறாங்க, தைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இப்படின்னு சொல்லி பீடபூமிகள் எல்லைகளாக அமைந்துள்ளன. ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுப்போமா? இப்போ இந்த பீடபூமி எங்கே இருக்குது அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர் இங்கே இருக்குது. ஓகே, கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த சைடில் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைடில் இருக்குது, பண்டல்கான் உயர்நிலை பகுதிகள் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ இந்தியாவில் இது எல்லை, இது எல்லை, இது எல்லை, இது எல்லை. அப்போ இந்த ஜோன் ஃபுல்லாகவே என்ன பகுதி தான்? தீபகற்ப பீடபூமி பகுதி தான். சரியா? ஒரு மென் சரிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்கே பார்த்துங்க, இது வெஸ்டர்ன் காட்ஸ், இது ஈஸ்டர்ன் காட்ஸ், இது ஆரவல்லி, இது பண்டல்கன். சரியா? அப்போ இது ஃபுல்லாகவே என்ன தான்? தீபகற்ப பீடபூமி. 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் இங்கே தான். ஓகே, அதுதான் இங்கே நமக்கு டைரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வடக்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கே பண்டல்கன் உயர்நிலை பகுதி, தைமூர் ராஜ்மஹால் குன்றுகள், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை. இதெல்லாம் ஒரு ஸ்டோரிங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க, ரொம்ப படிக்கணும்னு அவசியமே இல்லை. கடல் மட்டத்திலிருந்து மீன் சி லெவல்னு சொல்லுவோம். சரிங்களா? 600 மீட்டர் உயரத்தை கொண்டது. சரியா? நான் வச்சுங்க, கடல் மட்டத்திலிருந்து இந்த தீபகற்ப பீடபூமி எவ்வளவு உயரம் அப்படின்னு சொன்னால் 600 மீட்டர். சரியா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆனைமலையில் அமைந்துள்ள ஆனைமுடி சிகரம் இப்பீடபூமியினுடைய உயர்ந்த சிகரம். இதான கொஷின். சரியா? அதாவது ஆனைமுடி 2695 மீட்டர். சரியா? தீபகற்ப பீடபூமியின் மிக உயரமான சிகரம் இது ஆனைமுடி சிகரம். அவ்வளோதாங்க, எப்போவுமே கொஷின் இருக்கும். ஓகே, இப்பீடபூமி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி, எல்லாமே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் சரிவாக இருக்கும். ஓகே, இது கோண்டுவான நல்ல பகுதி ஒரு ஆற்றினுடைய மூப்பு காரணமாக அப்படின்னு சொன்னதெல்லாம் தேவையில்லைங்க. ஓகே, அடுத்து வந்துடுவோமா? ஓகே, இது என்ன பண்ணுது? அந்த தீபகற்ப பீடபூமி என்ன பண்ணுதுன்னா ஆழமற்ற பள்ளத்தாக்குகள் இருக்குது. ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்குகளை கிரியேட் பண்ணல. ஏன்னா இது ஒரு வளமான ஒரு பகுதின்றதால பள்ளத்தாக்காக இருந்தால், ஆழமான பள்ளத்தாக்காக இருந்தால் அது பள்ளத்தாக்கா மாதிரி இருந்ததால் என்ன சொல்கிறாங்க, ஆறுகள் அகலமான மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகளை ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை ஆழமான இல்லை ஆழமற்ற பள்ளத்தாக்குகளை உருவாகுகின்றன. சரியா?
இந்த தீபகற்ப பூமியை இரு கூறாக பிரிக்கணும் அப்படின்னா ஒரு நதி இருக்குது. என்ன நதி அப்படின்னா நர்மதை. எக்ஸாம்பிள் கேட்குற கொஷின், நர்மதை ஆறு தீபகற்ப பூமியை இரு கூறுகளாக பிரிக்கிறது. வடபகுதி அப்படின்னு சொல்லும்போது மேலே மத்திய உயர்நிலங்கள் பண்டல்கண்ட் போன்ற பகுதிகள். சரியா, எப்படி நாம் வச்சுக்கலாம்? ஓகே, இப்போ தீபகற்ப பீடபூமி இப்படி பிரிக்கும் போது இதான் மத்திய உயர்நில பகுதி மேலே இருக்கிறது. அப்போ டவுனில் வடபகுதி எங்கே இருக்கு? நார்த் தானே. தென்பகுதியை தக்கான பீடபூமி என்றும் அழைப்பர். சரியா, தக்கான பீடபூமினா என்னது? கோல்கொண்டா, பிஜ்பூர், சுல்தான், பெடார் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் பார்த்துருப்போம்ல, அதுதான். அப்போ மேலே பகுதியை உயர்நிலை பகுதியை பண்டல்கண்ட் பகுதின்றோம், தாழ்நிலை பகுதியை தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். அப்போ தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிக்கிறது நர்மதை ஆறு. மேலே பிரித்தா பண்டல்கண்ட் போன்ற உயர்நிலை பகுதி, கீழே பிரித்தா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பல ஆறுகள் தெற்கு நோக்கி பகுதியெல்லாம் செய்யக்கூடிய கோதாவரி, காவேரி, மகாநதி, கிருஷ்ணா போன்றவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. வடியாளம் பார்க்கும்போது அதை டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா, விந்திய மலையின் தென்பகுதியில் பிளவு பள்ளத்தாக்கின் வழியாக நர்மதை, தபதி ஆகிய மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. அப்போ மேற்கு நோக்கி பாயுமாறுகள், கிழக்கு நோக்கி பாயுமாறுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 3 தான். என்னது? நர்மதை, தபதி, மாஹி. இது 3 என்ன அப்படின்னா அரேபியன் சீல கலக்கும். சரியா, மிச்சம் இருக்கிற எல்லா ஆறுகளுமே எங்கே கலக்கும் அப்படின்னா வங்காள விரிகுடா தான். கோதாவரி, கிருஷ்ணா, குதிராமரம், மகாநதி, இந்த காவேரி, இந்த 4 ஆறுகளுமே என்னது? வங்காள விரிகுடா. கடலூர் ஒட்டி இருக்கு இல்லையா, கடலூர், சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஓகே, மத்திய உயர்நிலங்கள். அப்போ அந்த மத்திய உயர்நிலங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. சரிங்களா, உயர்நிலங்கள் அப்படின்னாலும் அந்த இடம் என்ன இருக்குது? ஒரு உயரமான பகுதிகள் தான். மத்திய உயர்நிலங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நர்மதை ஆற்றிற்கும் வடபெரி சமவெளிக்கு இடையே அமைந்துள்ளன. ஞாபகம் வச்சுங்க, இந்த நர்மதை ஆறு தான் ரெண்டாக பிரிச்சுது. ஒரு இதான் தீபகற்ப பீடபூமின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டாக பிரிக்கிறது நர்மதை. மேலே என்னது? உயர்நிலங்கள். கீழே என்னது? தக்கான பீடபூமி. அவ்வளோதான். இந்த உயர்நிலங்களை தான் நம்ம பார்க்குறோம். இப்பீடபூமி எங்கே இருக்கும்? நர்மதை ஆறு இங்கே போகுது. அப்போ அதுக்கு மேலே தான் இருக்கும். அதான் எங்கள் ஸ்டோரி, வேறு ஒன்றுமே இல்லை. வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர். அப்போ இந்த உயர்நிலை பையனோட வடக்கு எந்த சைடு அப்படின்னு சொன்னால் இந்த சைடு தான். இந்த சைடு தான் யார் இருக்கா? ஆரவல்லி மலைத்தொடர் இருக்குது. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்னு சொல்லி ஆரவல்லி மலைத்தொடரை முன்னாடியே பார்த்தோம். ஓகே, இம்மலைத்தொடர் வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லிக்கு சுமார் 700 கிலோமீட்டர் வரை நீண்டு உள்ளது. சரியா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் என்ன அப்படின்னா குரு சிகரம் அப்படின்றது தான் ஆரவல்லி மலைத்தொடரினுடைய மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1722. 1722 அப்படின்றது எது? இதுதான். ஓகே, இங்கே 2 பார்த்தோம். தீபகற்ப பீடபூமியினுடைய உயரமான சிகரம் அப்படின்னு சொன்னால் ஆனைமுடி 2695 மீட்டரு. இங்கே உயர்நிலங்களில் இருக்கக்கூடியதில் ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா 1722 குருசிகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை மறந்துடக்கூடாது. ஓகே, இது ஆரவல்லி மலைத்தொடரில் இருக்குது. ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குது? மத்திய உயர்நிலங்களுக்கான வடக்கு பகுதியில் இருக்குது. ஓகே, மேற்கு பகுதியில் மத்திய உயர்நிலங்களை என்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா மால்வா பிளேட்டியூ, மாலவா பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. இப்பீடபூமி ஆரவல்லி மலைத்தொடருக்கும் தென்கிழக்கு விந்திய மலைத்தொடருக்கும் இடையே அமைந்துள்ளது. ஆரவல்லி, விந்திய மலை இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா மால்வா பிளேட்டியூ அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. யமுனை, சோன் சாம்பல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, கங்கை நதியினுடைய துணை நதி தான் என்ன அப்படின்னு சொன்னால் யமுனை, பிட்வா, கொன் இதெல்லாமே என்ன அப்படின்னா கங்கை நதியினுடைய துணை நதி. இந்த நதிகள் தான் இந்த பீடபூமியை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. ஓகே, இதெல்லாம் கொஸ்டின் நமக்கு தேவையே இல்லை. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பகல்கண்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. நாம வச்சுங்க, மாலவா பீடபூமியினுடைய கிழக்கு தொடர் பகுதியை நாம வச்சுங்க, மால்வான் பிளேட்டினுடைய கிழக்கு தொடர் பகுதியை பண்டல்கண்ட் என்று, இதன் தொடர்ச்சியை பகல்கண்ட் என்றும் அழைப்பர். ஞாபகம் இருக்கா? ஒரு படம் வரைஞ்சேன். என்ன படம் வரைஞ்சேன்? இங்கே இந்த தீபகற்ப பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, வடக்கே ஆரவல்லி மலைத்தொடர், வடகிழக்கு பண்டல்கண்ட் நிலப்பகுதின்னு சொல்லி பார்த்தோமா, அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ வடகிழக்கு என்ன இருக்குது? பகல்கண்ட். சரிங்களா, ஓகே. அடுத்து என்ன இருக்குது? இப்பீடபூமி எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்கண்ட் சொன்னாலே என்னது? MS தோனி, மகேந்திர சிங் தோனி அப்படின்னு ஞாபகம் வரணும். சரியா, அது மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. என்ன இருக்குது? அவர் வந்து ஒரு மலைவாழ்னு சொல்லுவாங்க இல்லையா, மலைவாழான ஒரு பர்சன் சொல்லுவாங்க. அதனால் அங்கே என்ன இருக்குது? மலை இருக்குது. மலை இருக்கிறதால என்ன இருக்கும்? ரிச் மினரல்ஸ் இருக்கும். நம்ம நிறைய மினரல்ஸ் எல்லாமே அங்கே தான் நிறைய இருக்க பார்த்துருப்போம். நிலக்கரி இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, 3வது படம் படிக்கும்போது சொல்கிறேன். ஓகே, பெரும்பகுதி மேற்கு தெற்கு பீகார் இது நான் சும்மா வந்து மாவட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க.
மாநிலத்தின் பெருக்கு பகுதி, மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த மத்திய உயர்நிலங்கள். அப்போ அந்த மத்திய உயர்நிலங்கள்னு சொல்லி ஒரு 4 மாநிலங்களை கொடுக்குறாங்க. ஜார்க்கண்ட் கொடுத்துருக்காங்க, பீகார் கொடுத்துருக்காங்க, சத்தீஸ்கர் கொடுத்துருக்காங்க, ஒடிசா. இது எல்லாமே நீங்கள் பாருங்களேன், இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ரிச் மினரல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் தான். சரிங்களா? ஏன் ரிச் மினரல்ஸ் இருக்குது? இந்தியாவினுடைய வளமான பகுதி எது? தீபகற்ப பீடபூமி. வளமான பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடியது எது? இந்த தக்கான பீடபூமி, மத்திய உயர்நிலங்கள் அப்படின்றது. ஓகே, இரும்பு தாது, நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உயர்நிலங்கள். சரியா? அப்போ நமக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்கான பீடபூமி. அப்போ மேலே இருக்கிற தீபகற்ப பீடபூமியை 2ஆக பிரிச்சிட்டோம். 2ஆக பிரித்தா நர்மதை ஆறு தான் பிரிக்குது. மேலே மத்திய உயர்நிலங்கள் இருக்குது, கீழே யார் இருக்கா? தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமினா நமக்கு யார் ஞாபகம் வரும்? அவுரங்கசீப். அவ்வளோதான். தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பாக கொண்டதாகும். மிகப்பெரிய இயற்கை அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தக்கான பீடபூமி தான். மேலே மத்திய உயரங்களும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது அதை விட இதுதான் பெருசுன்னு சொல்கிறாங்க. சரியா? தோராயமாக இது ஒரு முக்கோண வடிவம்னு சொல்கிறாங்க. வடமேற்கு திசையில் விந்திய சாத்புர மலைத்தொடரும், வடக்கில் மகதேவ் குன்றுகளுடனும் மைக்காலா குன்றுகள். இதெல்லாம் தேவையில்லை நமக்கு, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஓகே, வேணால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எனக்கு வடமேற்கு திசையில் என்ன இருக்குது அப்படின்னா விந்திய மலை, விந்திய மலையோட சாத்புர மலை தொடர்களும், வடக்கு என்ன அப்படின்னா மகதேவ், மைக்காலா போன்ற குன்றுகளும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வடகிழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா ராஜ்மஹால் குன்றுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்மஹால் குன்றுகள். இந்த கிளர்ச்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சித்து மற்றும் கணு அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி படிப்போமா, அதெல்லாம் வடகிழக்கில் தான் இருக்குது. சரியா? இன்னைய வரைக்குமே வடகிழக்கு மாநிலங்கள் கிளர்ச்சி தான். மணிப்பூர் கலவரம் பார்த்தோம்ல, மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலையையும் கிழக்கில் கிழக்கு தொடர்ச்சி மலை. நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வடக்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா விந்திய சாத்புர மலைகள், ஆரவல்லி மலைத்தொடர் தான். இந்த பக்கத்தில் உயர்நிலை பகுதிகளில் பார்க்கக்கூடியது வடகிழக்கு மாநிலங்களில் பார்க்கக்கூடியதாக பார்க்கும், பகல்கன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை தான், கிழக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை தான். அவ்வளோ. சரியா? இப்போ இதோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது 7 லட்சம் சதுரகிலோமீட்டர் என்னது சொல்கிறாங்க, சுமார் 7 லட்சம் சதுரகிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. எம்எஸ்எல்லேருந்து 500 மீட்டர் முதல் 1000 மீட்டர் வரை காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இதுதான் கொஸ்டின். 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் நமக்கான கொஸ்டின். தக்கான பீடபூமி 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. சரியா? இதோட என்ன முடிஞ்சு? தக்கான பீடபூமி முடிஞ்சு. சரியா? தக்கான பீடபூமி 2ஆக பிரித்து, தீபகற்ப பீடபூமி 2ஆக பிரித்து மத்திய உயர்நிலங்கள், தக்கான பீடபூமி அப்படின்னு 2ஆக பார்த்துட்டோம். மத்திய உயர்நிலங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். என்ன மத்திய உயர்நிலங்கள்? மேலே இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதிகளுக்கு தான் மத்திய உயர்நிலங்கள்னு சொல்கிறோம். கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை தான் தக்கான பீடபூமின்னு சொல்கிறோம். இந்த தக்கான பீடபூமி தான் மிகப்பெரிய இயற்கை அமைப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். அது ஒரு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலைகள். அவ்வளோதாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னாலே சந்தன கடத்தல் வீரப்பண்ணாம வச்சுப்போம். மேற்கு தொடர்ச்சி மலைகள். சரியா? ஒரு தொடர்ச்சியான மலை, கண்டினியூஸாக மலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நகைச்சுவைக்காக சொன்னேன். சரிங்களா? இம்மலைகள் தீபகற்ப பீடபூமியில் மேற்கு விளிம்பில் காணப்படுகிறது. ஆமாங்க, மேற்கு இருக்கிறதால மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு இருந்தால் கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியான மலையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன அப்படின்னா ஒரு தொடர்ச்சியற்ற மலையாக இருக்கும். சரியா? அப்போ எடுத்துக்கலாமா? இதில் கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? என்னென்ன கொஸ்டின் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இம்மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதிகளில் காணப்படுகிறது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. மேற்கு கடற்கரைனா என்னது? கிழக்கு கடற்கரைனா வங்காள விரிகுடா. மேற்கு கடற்கரைனா என்னது? அரேபியன் சி. அப்போ அந்த அரேபியன் சீக்கு இணையாகவே செல்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இம்மலையினுடைய வடபகுதி, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதி என்ன அப்படின்னா சாயத்ரி. இதாங்க கொஸ்டின். வடபகுதி என்ன சொல்லுவாங்க? சாயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. இது உயரமான பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே போகுது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் என்னென்ன மலைகள் இருக்குன்னு பின்னாடி படிப்போம். என்னது 6வது படத்தில் 7வது படத்தில் படிப்போம். ஆனால் என்னென்ன மலைகள் இருக்குன்னு தெரிஞ்சுப்போமா? ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை ஆகிய சந்திக்கும் பகுதியில் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை படிப்போம். சரிங்களா? ஒரு 6 மலைகள் இருக்குது, அதை படிப்போம். ஆனைமுடி சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 3 சிகரங்களை ஒன்றா இணைக்கக்கூடிய இடமா இருக்குது. சரியா? ஆனைமுடி சிகரத்துடைய உயரம் எவ்வளவு? 2695 மீட்டர்னு முன்னாடி பார்த்தோம். சரியா? ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனிமலை 3த்தையும் பார்த்து மலை வாழிடமான கொடைக்கானல் எங்கே இருங்க? இன்னும் டூர் போகணும்னு சொல்கிறாங்க. கொடைக்கானல் எங்கே இருக்குது அப்படின்னா பழனிமலையில் தான் இருக்குது. முருகனையும் பார்த்துட்டு கொடைக்கானலில் சுற்றி வந்துடலாம். அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலை இதோட எக்ஸ்பென்ஷன்லாம் நமக்கு 6வது படம் 7வது படத்தில் இருக்குது. 6ஆம் மணி நல்லா டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்ன அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு பகுதி வரைக்கும் வடகிழக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்புகளில் அமைந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்தியாவை 2 கூறுகளாக பிரித்து நடுவில் பீடபூமி இருக்குது, மேலே மத்திய நிலங்கள் இருக்குது. மத்திய நிலங்களுக்கு கீழே தீபகற்ப பீடபூமி இருக்குது. இந்த தீபகற்ப பீடபூமியோட விளிம்பு நிலைகளில் தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் காணப்படுது. அதான் இங்கே கொடுக்குறாங்க.
கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலைத்தொடர் அங்கே சாயத்ரி, இங்கே என்ன அப்படின்னா பூர்வாத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, கிழக்கு தொடர் மலை என்ன சொல்கிறாங்க பூர்வகுடிகள் ஞாபகம் வச்சுக்கலாமா, பூர்வாத்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்கெல்லாம் இருக்குது, மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லைகளாக நீலகிரி மலையில் ஒன்றிணைகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கர்நாடகா நீலகிரியில் தான் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். என்னது, மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையிலான நீலகிரி மலையில் தான் ஒன்றிணையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேற்கு தொடர்ச்சி மலைகளை போன்ற கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு தொடர்ச்சியான மலை அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இங்கே நோக்கி இப்போ மகாநதி, சரியா, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி போன்ற ஆறுகளால் படிவப்பட்டு இந்த ஆறுகள் நடுவில் பாயறதால இந்த ஆறுகள்லாம் நீங்கள் பாருங்களேன், நமக்கு கிராஃப் இதானே, சரிங்களா, கிராஃப் இதானே, கிழக்கு தொடர்ச்சி மலை இங்கே தானே இருக்குது. இந்த இடத்துல இந்த கிருஷ்ணா, காவேரி, பொன்னி, மகாநதி, கோதாவரி இதெல்லாம் போய் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிட்டாங்க, கூறு கூறாக பிரிச்சிருச்சு. சரியா, ஏன்னா நிறைய நதிகள் இந்த பக்கமாக தான் என்னவா இருக்குது, வங்காள விரிகுடாவில் தான் கலக்குது. அதனால் கூறு கூறாக பிரிச்சாச்சு. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நதி தான். என்னது, நர்மதை, தபதி, மாகி. மாகிலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, நர்மதை மட்டும்தான். அப்போ நர்மதையோட பாதி பங்கு எங்கே முடிஞ்சிருச்சு, தீபகற்ப பூமியை பிரிக்கிறதுலேயே முடிஞ்சிருச்சு. அதனால் பெருசாக இது இல்லை, ஒரு டெல்டா கழிமுக ஏரியாவை தான் நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்து போயிடலாமா. கடற்கரை சமவெளிகள், மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை. கடற்கரை சமவெளிகள் என்ன சார், பீச் ஓரமாக அப்படியே போகிறது தான் கடற்கரை சமவெளிகள்னு சொல்லுவோம். இது வந்து வேறுபட்ட அகலம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பரங்கிப்பேட்டை பீச் பார்த்தா சின்னதாக இருக்கும், கடலூர் பீச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன குறுகலாக இருக்கும். அப்போ போக பார்த்தா நெருக்கி போகும், அகலம் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து வித்தியாசங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இதையுமே ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படிப்பட்ட சமவெளிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா மேற்கு கிழக்கு. ஏன்னா 2 கடற்கரை தானே இருக்குது, ஒன்று மேற்க ஒன்று கிழக்க. தெற்க வந்து பெருசாக நிலப்பரப்பு இல்லை. அதாவது இந்தியன் மேப்ல தெற்கு என்னவா இருக்கும் அப்படின்னா குறுகி இருக்கும். அப்போ இந்த இடத்துல பெருசாக நிலப்பரப்பு இல்லை. இது 3 சந்திக்கக்கூடிய இடமா குமரின்னு பார்த்துருப்போம். முக்கடலும் சங்கமிக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி 3 சங்கமிக்கும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் பார்த்துருப்போம். ஓகே, மேற்கு கடற்கரை சமவெளி. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை சமவெளியில் பார்க்க போகிறோம். சரியா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரேபிய கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அரேபியன் சீக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் பிட்வீனில் தான் என்ன இருக்குது, இந்த சமவெளிகள் இருக்குது. இந்த ஒட்டு ஃபுல்லாகவே என்ன தான், வெஸ்டர்ன் காட்ஸ் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே என்ன தான், அரேபியன் சி தான். அப்போ இதோட பிட்வீனில் தான் என்ன இருக்குது, இந்த சமவெளி இருக்குது. சரியா, இந்த சமவெளி இருக்குது, அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ வடக்கு சொன்னால் ரன் ஆஃப் கட்ச். ரன் ஆஃப் கட்ச் எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. ரன் ஆஃப் கட்ச் முதல் கன்னியாகுமரி வரை, அப்போ குஜராத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதோட எக்ஸ்பான்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ரன் ஆஃப் கட்ச் டு குமாரி, அவ்வளோதான். சரியா, அப்போ அடுத்து போயிடலாமா. சரியா, இங்கே என்னெல்லாம் இருக்குது, பல கழிமுகங்கள் இருக்கலாம், காயல்கள் இருக்கலாம், எஞ்சிய குன்றுகளாக இருக்கலாம், சடலை மண் மேடுகளாக இருக்கலாம், பல நிலத்தோற்றங்களை கொண்டிருக்கு. சட்டன் என்னது டெப்த்து கொடுத்துருப்பாங்க. 10 கிலோமீட்டர்லேருந்து என்னது நமக்கு ஒரு 80 கிலோமீட்டரா 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் அகலம் வந்து எச்செஞ்சஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு கடற்கரை அப்படின்னு சொல்லும்பொழுது இதனுடைய வடக்கு பகுதி அப்படின்னு சொன்னால், இப்போ மேற்கு கடற்கரை அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் மேற்கு கடற்கரை. அப்போ என்னுடைய வடக்கு பகுதி அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். வடபகுதியை மேட்ச்சில் பலம் கேட்கலாம். கொங்கணா கடற்கரை எனவும் அப்போ வச்சுங்க. மேற்கு கடற்கரையில் வடக்கு பகுதியில் உள்ளதை தான் என்ன சொல்லுவோம், கொங்கானா கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். மத்திய பகுதியில் உள்ளதை கனாரா கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுங்க, வடபகுதியில் கொங்கானா கடற்கரை வெஸ்டர்ன் காட்ஸை உள்ளது, ரன் ஆஃப் கட்ச் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள இதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்னது, ஒன்று வடபகுதியை கொங்கானா கடற்கரையும் மத்திய பகுதியை கனாரா கடற்கரையும் அழைக்கப்படுறாங்க. இதனுடைய அகலம் வந்து 20 முதல் 100 கிலோமீட்டர் வரை அகலமும் 550 கிலோமீட்டர் வந்து நீளமும் கொண்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் தென்பகுதி மலபார் கடற்கரை அப்போ வச்சுக்கலாமா 3. சரியா, ஆழமில்லாத பல உப்பகங்கள், மணல் குண்டுகள் போன்றவை இக்கடற்கரை பகுதியில் காணப்படுவதால் வேம்பு நாடு ஏரி இப்பகுதியில் மிக முக்கியமான ஏரி. சரியா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மேற்கு கடற்கரை சமவெளியில் பற்றி பார்க்கும்போது வேம்பு நாடு ஏரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா கருதப்படுது. மற்ற எல்லாமே சும்மா ஸ்டோரி தான். நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், தெற்கே மலபார். சரியா, அங்கே என்ன சொல்கிறாங்க, வடபகுதி கொங்கானா, மத்திய பகுதி கனாரா. இது 3 மேட்ச் ஃபனில் கேட்கலாம், மற்றபடி கேட்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஆழமில்லாத பகுதி எதுன்னு கேட்கலாம். இதெல்லாம் சும்மா நம்ம வைக்கிற டெஸ்ட்டில் வேணால் கேட்கலாமே தவிர்த்து எக்ஸாம்ஸ்லாம் வராது. சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ மேற்கு கடற்கரைக்கு என்ன பார்த்தோம், ரன் ஆஃப் கட்ச் குஜராத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து இங்காண்ட இருக்கக்கூடிய அரேபியன் சீக்கு பிட்வீன் த டிஸ்டன்ஸில் இருக்கிறத பார்த்தோம். அதுதான் மேற்கு கடற்கரை சமவெளின்னு பார்த்தோம். அப்போ கிழக்கு கடற்கரை சமவெளினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம். இது எந்த சீல இருக்குது, வங்காள விரிகுடாவிற்கு இடையே, வங்காள விரிகுடாவிற்கு இடையே. அப்போ இது எங்கே சார் ஆரம்பிக்குது அப்படின்னா மேற்கு வங்காளம், ஒரிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரை நீண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, எங்கே இருக்குது, மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் இந்த ஜோனில். ஓகே, இப்படி பிரிக்கும்பொழுது இப்படி தானே வரும். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் காட்ஸ், இது ஃபுல்லாக ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆரவல்லி மலைத்தொடர், இந்த இடத்துல விந்திய சாத்புர மலைத்தொடர், இந்த இடத்துல மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நர்மதையார் இருக்குறுகளாக பிரித்து உயர்நிலங்கள்னு பார்ப்போம். இந்த இடத்துல தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இந்த பகுதி ஒரு மேப்பில் இந்த பகுதி என்னவா சொல்லுவாங்க, கல்கத்தா. அப்போ மேற்கு வங்காளம் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுவாங்க, ஒரிசா, மேற்கு வங்காளம், ஆந்திரா, அப்படியே நம்மளோட பகுதி. சரிங்களா? சென்னை வரைக்கும் வசக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகள். அப்போ ஆறுகளால் படிய வைக்கக்கூடிய மண் என்ன அப்படின்னா வண்டல் மண். சரியா? இச்சமவெளி புதிய வண்டல் படிவுகள் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டுள்ளது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையே இல்லை. மகாநதி, சரியா, மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும், மகாநதி இருக்குது, கிருஷ்ணா நதி இருக்குது. அப்போ இந்த நதிக்கு இடைப்பட்ட ஒரு பீச்சை என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா வட சர்க்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வட சர்க்கார். அங்கே நம்ம பார்த்தோமா தென்பகுதியை மலபார் பகுதின்னு பார்த்தோம். சரியா? வடபகுதியை கொங்கானா கடற்கரைன்னு பார்த்தோம். எங்கே, மேற்கு கடற்கரை சமவெளியில். அப்போ கிழக்கு கடற்கரை சமவெளிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ரன் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தோம். இங்கே மேற்கு வங்காளத்துலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்ப்போம். ஓகே, அப்போ வட சர்க்கார்னு சொல்லுவோம். கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆற்றுக்கு இடைப்பகுதியாக சோழமண்டல பகுதி. அவ்வளோதாங்க, சோழமண்டல பகுதி. எங்கேருந்து பாருங்கள், கிருஷ்ணா நதியிலிருந்து காவேரி வரை சோழர்கள் ஆண்டதால் சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கடற்கரைன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுவாங்க. சரியா? மகாநதிக்கு டெல்டாவிற்கு மேற்கே என்ன இருக்குது, சிலிக்கா ஏரி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நான் வச்சுங்க 2 ஏரி பார்த்தோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் வேம்புநாடு ஏரி பார்த்தோம். மேற்கு கடற்கரை சமவெளிகளில் வேம்புநாடு ஏரி பார்த்தோம். சரியா? அடுத்து இங்கே என்ன பார்த்தோம், சிலிக்கா ஏரி, மிகப்பெரிய காயல் ஏரி எங்கே இருக்குன்னு பார்த்தோம், மகாநதி டெல்டா. அப்போ மகாநதினா என்ன, மகாநதி எந்த மாநிலத்தில் பாயக்கூடிய நதி, ஒரு ஒரிசாவில் பாயக்கூடிய ஒரு நதியாக இருக்கும். சரியா? ஒரிசாவின் துயரம் பார்ப்போமா, மகாநதின்னு சொல்லுவோம். சரியா? தன்னோட வழித்தடத்தை மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு வருடமும் ஒரிசாவினுடைய துயரமாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அப்போ அவங்க தான் என்ன மாதிரி இருக்கு, காயல் ஏரி. சரியா? அப்போ 3 வகையான ஏரி பார்த்தோம். ஒன்று சாம்பார் ஏரி ராஜஸ்தான், வேம்புநாடு ஏரி கேரளா கிட்ட பார்த்தோம். இது காயல் ஏரி இந்த சைடில் பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகே, கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. சரியா? இதெல்லாம் என்ன ஏரி, கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. சரியா? தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தாலே பழவேற்காடு புலிக்காட் ஏரி அமைந்துள்ளது. சரியா? பழவேற்காடு யாருடைய தலைமையிடமாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவைகள் கிழக்கு கடற்கரை சமவெளிகளில் முக்கிய சமவெளி ஏரிகளாகும். சரியா? அப்போ ரொம்ப ஒப்புன்னு பெருசாலாம் இல்லை, நமக்கு தேவையானது பழவேற்காடு தமிழ்நாட்டில் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நமக்கு கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணாவிற்கும் என்ன இருக்குது, கொள்ளேறு அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? இதை கூட நம்ம ஞாபகம் வச்சு அவசியம் இல்லை. காவரிசையில் வர்றது எல்லாமே வந்துட்டு பாருங்க, கா கீன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் கொள்ளேரும் காவரிசை. அப்போ காவரிசை வர்றது ஈஸியாக போயிடும், நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காயல் ஏரி, காயல் யார் அப்படின்னா மகாநதி, கயல் 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு சிலிக்கா ஏரி அப்படின்றது தான். ஓகே, இப்போ இதோட என்ன முடிஞ்சு அப்படின்னா தீவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய தீவுகளை 2 தீவுகளை தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள், அங்கே குட்டியான தீவுகள்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி லட்சத்தீவு அப்படின்றது என்ன அப்படின்னா பல்வேறு தீவு கூட்டங்கள் தான் சொல்லுவோம். சரிங்களா? குட்டியாக இருக்கிற தீவுகளை சேர்த்து நம்ம ஒரு கூட்டங்கள்னு சொல்லியிருப்போம். அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த புக்ஸ் இல்லாமல் 2 புக்ஸ் வச்சு படித்தவங்க என்ன அப்படின்னா இந்த ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை தீவு கூட்டங்கள் இருந்துச்சு, அந்த தீவு கூட்டங்களில் எத்தனை மனிதன் வாழக்கூடிய தீவு கூட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு புது புக் அப்டேட் புக்கே நமக்கு போதுமானது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் என 2 பெரும் தீவு கூட்டங்கள் ஆகும். இந்தியாவின் மிக பெரிய தீவு கூட்டங்கள்னு சொன்னால் இது 2த்தையும் சொல்லலாம். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவிலும். அப்போ நமக்கு என்ன கொஸ்டின், அந்தமான் நிக்கோபார் தீவு நீங்கள் மேப் எடுத்து பார்த்தாலே என்ன பார்த்தோம், 6 டிகிரி 25 டேஷ் அப்படின்னு சொல்லி டிகிரியில் அந்தமான் நிக்கோபார் பிரிஞ்சிருந்தது இல்லையா, இந்திரா முனை. ஓகே, 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவும் அரபிக்கடலிலும் அமைந்துள்ளன. அப்போ 2 கடற்கரை, ஒன்று பே ஆஃப் பெங்கால், இன்னொன்று அரேபியன் சி. அப்போ அரேபியன் சீக்கு என்ன இருக்குது, நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு இருக்குது. சரியா? அந்தமான் நிக்கோபார் யாருக்கு இருக்கா, பே ஆஃப் பெங்கால். சரியா? இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி இயக்க விசைகள் எரிமலைகளால் உருவானது. ஞாபகம் வச்சுக்கங்க,
ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். சரியா, இந்த ரெண்டு தீவில் எந்த தீவில் வந்து புவி இயக்க விசைகளால் எரிமலைகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுதான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபாரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பறவைகளுக்கான ஒரு தீவு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தீவு கூடத்தில் இருக்குது. அதாவது என்னது இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள பாரான் தீவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவில் தான் செயல்படும் எரிமலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பாரான் தீவு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு வல்கனம், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஓகே இதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் வடிகால் அமைப்பு தான். ஓகே, அடுத்தது அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நமக்கான கொஷின். சரியா, இதனுடைய பரப்பளவு எவ்வளவு? 8249 சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் தேவையில்லை. இத்தீவு கூட்டங்கள் கடலளி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளன. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதால் ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலாக அவன் என்னன்னு கொடுத்துருக்கான். சரியா, இத்தீவு கூட்டத்தை இரண்டாக பிரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இரண்டாக எப்படி பிரிக்க முடியும்? அந்தமான் நிக்கோபார், அவ்வளோதான். சரிங்களா, அந்தமான் எனவும் அடுத்து நிக்கோபார் எனவும். சார் எப்படி சார் அந்தமான் நிக்கோபார் எப்படி பிரிப்பீங்க? எப்போவுமே திசைகளை வச்சு தான் பிரிக்கணும். அந்தமான் தென்பகுதி தீவுகள், வடபகுதியை அந்தமான்னு சொல்லுவோம். சரியா, வடபகுதியை அந்தமான்னு சொல்லுவோம், தென்பகுதியை நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இத்தீவு கூட்டங்கள் தான் நாட்டினுடைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இதுதாங்க கொஷின். இந்தியா அந்தமான் இதனுடைய நிர்வாக தலைநகரமாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் போர்ட் பிளேயர். என்ன இருக்குது? போர்ட் பிளேயர் அப்படின்றது தான். சரியா, ஒரு 5 minutes தான். ஓகே, இன்னும் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து எத்தனை டிகிரியாக பிரிக்குது அப்படின்னு சொன்னால் அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்கள் 10 டிகிரி கால்வாயாக பிரிக்கிறது. இந்த அந்தமான் நிக்கோபாருக்கு 2 டிகிரி இருக்கும். ஒன்று இந்தியாவையும் அந்தமான் நிக்கோபாருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது 6 டிகிரி 25 மினிட்ஸ். சரியா, அந்தமானையும் நிக்கோபார் 2 பிரிக்கிறாங்க. வடக்க இருந்தால் அந்தமான், தெற்க இருந்தால் நிக்கோபார். இந்த ரெண்டுத்துக்கும் பிரிக்கும் போது ஒரு டிகிரி கால்குலேட் ஆகுது. 10 டிகிரி, 10 மினிட்ஸ் கிடையாது, 10 டிகிரி. ஓகே, இதை தான் என்ன முனைன்னு சொல்கிறாங்க? இந்திரா முனை, தென்கோடி முனை, குமரி முனை அப்படின்னு 3 முனைகள் இதுக்கு உண்டு. சரியா, கீழே இந்திரா முனை, மேலே இந்திரா கோல் முனை. இந்திரா கோல் முனை எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் உள்ள லடாக். ஓகே, அடுத்து லட்சத்தீவுகள். ஓகே, லட்சத்தீவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் இது தீவுகளினுடைய 32 கிலோமீட்டர் இதோட பரப்பளவு. சரியா, இந்த தீவு முருகை பாறைகளால் ஆனது. என்ன பாறைகளால் ஆனது? முருகை பாறைகளால் ஆனது. இதுதான் இந்த தீவோட கொஷின். சரியா, இந்த லட்சத்தீவு இருக்கு இல்லையா, இதுக்கும் சம் டிகிரிஸ் இருக்குது. லட்சத்தீவு கூட்டங்களை 8 டிகிரி கால்வாயிலிருந்து மால்தீவ்ஸ் பிரிக்கிறது. சரியா, நான் வச்சுக்கங்க, லட்சத்தீவு அதுக்கப்புறம் என்னது மால்தீவ்ஸ். நம்ம போகிறோம் இல்லையா? சரியா, எத்தனை டிகிரி? 8 டிகிரி தான். சரிங்களா, 8 டிகிரி தான் பிரிக்குது. இந்த இடத்துல அங்கே என்ன பார்த்தோம்? அந்தமான் நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரே மலை, ஒரே ஒரு எரிமலை இருக்கக்கூடிய பாரான் தீவு பார்த்தோம். இங்கே என்ன தீவு பார்த்தோம் அப்படின்னா பிட் தீவு. இந்த பிட் தீவு என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் வசிக்காத தீவு. மனுஷன் வசிக்கல அப்படின்னா அங்கே யார் வசிப்பா? பறவைகள் தான் வசிக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்குது. பறவைகள் சரணாலயத்திற்கு ஒரு புகழ்பெற்றதாக இதை பார்க்குறாங்க. சரியா, இந்த லட்சத்தீவு அப்படின்னு சொல்லும்போது தீவு கூட்டம்னு சொல்லணும். லட்சத்தீவு கூட்டம்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அது பல தீவுகளுடைய காம்பினேஷன். அப்போ லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமினி தீவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 தீவுகளை இணைச்சி 1973ஆம் ஆண்டு முதல் லட்சத்தீவு என அழைக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு கொஷின். சரியா, மற்ற கடல் தீவுகள் இந்தியாவின் பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு குட்டியான தீவுகளும் உள்ளன. என்னெல்லாம் இருக்குது பார்ப்போமா? பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை, கிழக்கு கடற்கரை, கங்கை டெல்டா பகுதி, மன்னர் வளைகுடா பகுதியில் காணப்படுகின்றன. இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிப்பதில்லை. இத்தீவுகளில் அருகில் அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்கின்றன. ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு மாநிலத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய குட்டியான தீவுகளை யார் செய்வா அப்படின்னா நம்ம பக்கத்தில் அருகாமையில் உள்ள மாநிலங்களே அந்த தீவுகளை நிர்வகிச்சுக்கும். சரியா, நம்ம பிரிக்கக்கூடியதை பிரிக்கும்போது அந்தமான் நிக்கோபார் இந்தியாவை பிரிப்பது 6 டிகிரி 25 அந்தமான் நிக்கோபாரை பிரிப்பது 8 டிகிரி. அடுத்து என்ன பார்த்தோம்? லட்சத்தீவை மால்தீவ்ஸ் பிரிக்கிறது என்ன பார்த்தோம்? 8 டிகிரி. அவ்வளோதாங்க. அங்கே பாரான் தீவு எரிமலைக்கு, இங்கே பறவைகளுக்கு பிட்தீவு, அந்தமானுக்கு பாரான், அந்தமான பாறேன் அப்படின்றது தான் ஷார்ட்கட். சரியா, லட்சமாக இருந்தாலும் பிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பெட்டியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாம் வச்சுக்கலாம். ஓகே, லட்சத்தை பிட்டாக செலவு பண்ணிடலாம், அவ்வளோதான். சரிங்களா, ஓகே.